வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே. பாரதியின் மறுபக்கம் அப்படிங்கிற தலைப்பில் கொஞ்சம் சிந்திப்போம். பாரதி மகாகவி. மகாகவி என்றாலே அதில் அர்த்தம் உள்ளது. ஏராளமான கவிதைகள் எழுதியவர். அவருடைய கவிதைகள் இந்தியாவில் முதலாக நாட்டுடைமையாக்கப்பட்டது. அதனால தான் அவர் மகாகவி. ஒரு உணர்ச்சி வசப்பட்டு கவிதை பாடுவதில் வல்லவராக திகழ்ந்தார். அதனால் அவர் முண்டாசு கவிஞர், மகாகவி அப்படின்லாம் சொல்லி அனைவராலும் அன்புடன் மரியாதையோடு அழைக்கப்படுவார். இது எல்லோருக்கும் தெரிந்தது. தெரியாத நிறைய தகவல்கள் இருக்குது. அவர் கவிஞர் மட்டுமல்ல, பத்திரிகை ஆசிரியர். சுதேசமித்திரன், தி இந்து, விஜயா ஆகிய நாளிதழ்களில் அவர் நிறைய கவிதைகள் கட்டுரைகள்லாம் எழுதியிருக்கிறார். அதனால் அவர் ஒரு சிறந்த பத்திரிகையாளரும் கூட. அதோடு சுதந்திர போராட்ட வீரர். இப்படி அவருடைய பணி பல்வேறு வகையாக திறம்பட இருந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம அந்த நேரத்தில் தெரிந்து கொள்வோம். அவருடைய வாழ்க்கை மிகவும் சிரமத்தில் இருந்துள்ளது. அவர் பிறந்த ஒரு 5 ஆண்டிலேயே அவருடைய தாயார் மறைந்து போயிட்டாங்க. அதன் பிறகு வேறு உறவினரோடு தான் அவர் வாழ்ந்துருக்கிறாரு, வளர்த்துருக்கிறாங்க. தன்னுடைய 15வது வயதில் செல்லம்மாவை திருமணம் செய்கிறார். 11ஆம் வயதிலேயே அவர் கவிதை பாட ஆரம்பித்து விட்டார். சிறந்த கவிஞரும் ஆகிவிட்டார். அப்போ 15ஆம் வயதில் செல்லம்மாவை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். ஓராண்டுக்கு பிறகு அவருடைய தந்தையும் இறந்து போய்விட்டார். அதனால் அவருடைய வாழ்வு சிக்கல்கள் அதிகமாக தான் ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் போயிட்டு காசிக்கு போயிட்டார். அங்கே ஒரு மடத்தில் தங்கி இருந்துக்கிட்டு நிறையா எழுத ஆரம்பித்தார். ஹிந்தி, சமஸ்கிருதம், அப்புறம் ஆங்கிலம் இதெல்லாம் அங்கே கற்றுக்கிட்டார். அதன் பிறகு விவேகானந்தருடைய சிஷ்யை அவங்கள சந்திக்கிறாரு. அதன் பிறகு அவருடைய வாழ்வில் ஒரு மாற்றம், சிந்தனையில் மாற்றம். அதன் பிறகு தான் செல்லம்மாளுக்கு உரிய மரியாதை கொடுக்குறாரு. பெண் விடுதலைக்காக கவிதைகள்லாம் எழுத ஆரம்பித்தார். அது வரைக்கும் செல்லம்மாவை அவர் கண்டுக்கவே இல்லை. எப்போவும் வழக்கமான ஒரு பெண்கள்னால் அதை வீட்டோடு இருக்கணும், சமையல் பண்ணுறது இதோடு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் நடத்திக்கிட்டு இருந்தார். அவங்கள சந்திச்சதுக்கு அப்புறம்தான் பெண் விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி கவிதைகள்லாம் எழுத ஆரம்பித்தார். செல்லம்மாவுக்கு சம உரிமை கொடுத்தார். இதெல்லாம் அவர் பெண் விடுதலைக்காக போராடியவர் அப்படிங்கிற ஒரு பெயரை வாங்கி கொடுத்தது. காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து பல தலைவர்கள் நடத்திய மாநாட்டிலெல்லாம் அவர் கலந்துக்கிட்டார். அதன் மூலம் அவர் விடுதலை வேட்கை உருவானது. அதனால் அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரரும் கூட. 1907 அந்த சமயத்தில் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. எட்டயபுரத்தில் மன்னர்கிட்ட பணிகளை சேர்ந்து அங்கே கவிதை பாடுகிறார், பணியாற்றுகிறார். அப்போ அந்த 1908ஆம் ஆண்டு வ.உ. சிதம்பரனாரை கைது பண்ணுறாங்க ஆங்கிலேய அரசாங்கம். சுதந்திர வேள்வியை தூண்டுவதனால் அவரை கைது பண்ணாங்க. அதோட பாரதியையும் கைது பண்ணுவாங்க அப்படிங்கிற அரெஸ்ட் வாரண்ட்லாம் பிறப்பிச்சிட்டாங்க. அதனால் பாரதி என்ன பண்ணார்,
பக்கத்து மாநிலமான பாண்டிச்சேரியில் போய் தங்கிட்டார். அந்த பாண்டிச்சேரி வந்து பிரெஞ்சு நாட்டோட ஆளுகையில் இருந்துச்சு. அதனால் இவர் அங்கே போய் தங்கிட்டார். அங்கே ஒரு 10 ஆண்டுகள் 1918 வரைக்கும் அங்கு வாழ்ந்தார். அதன் பிறகு மீண்டும் சென்னைக்கு போயிட்டு பத்திரிகை துறையில் சுதேசமித்திரனில் எழுத ஆரம்பித்தார். அவருக்கு ஒரு பழக்கம் இருந்தது. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் போயிட்டு அங்கே இருக்கிற யானைக்கு நாள்தோறும் உணவு கொடுக்குற ஒரு பழக்கம் இருந்தது. ஒரு நாள் வந்து உணவுக்கு பதிலாக தேங்காய் கொடுத்துருக்கிறார். அது ஏதோ அந்த யானைக்கு பிடிக்கல போல இருக்குது. பாரதியை தாக்கி விட்டது. அதில் வந்து அவர் வந்து ரொம்பவே நிலகுலைஞ்சு போனார். அதிலிருந்து அவர் வந்து உடல்நிலை சரியில்லாமல் போக, மனநிலை சரியில்லாமல் போக, அதிலிருந்து அவர் மீண்டு வரவே இல்லை. கடைசியாக ஈரோட்டில் அழியாத மனிதன் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சொற்பொழிவு ஆற்றுகிறார். அதுதான் வந்து அவர் வந்து கடைசியாக நிகழ்த்திய சொற்பொழிவு. 1921 செப்டம்பர் 11 சென்னை திருவல்லிக்கேணியில் அவர் இந்த உலகத்திலிருந்து ஓய்வு கொண்டார். தன்னை பணியிலிருந்து விலக்கிக்கிட்டார். அந்த நாள், அதாவது நள்ளிரவு 1 மணிக்கு மேலே அவருடைய உயிர் பிரிந்தது. அவருடைய இறுதி சடங்கில் வெறும் 14 நபர்கள் தான் கலந்துக்கிட்டாங்க. அது வந்து ஒரு வரலாற்றில் மிகவும் துயரமான ஒரு செய்தி. இப்படி பதிவு பண்ணியிருக்கிறாங்க. 14 பேர் தான் கலந்துக்கிட்டாங்க. ஏன்னா பாரதி ஒரு 2ம் கட்டான் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் அப்படின்னு ஒரு புரட்சிகரமான கருத்தை சொன்னார். அதனால் அவர் சார்ந்த சாதியினரும் அவரை ஒதுக்கி வச்சுருப்பாங்க. எப்படி ஏற்றுக்குவாங்க? அந்த காலத்திலேயே வந்து சாதிகள் இல்லைன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அவருடைய உறவினர்கள் அவரை ஒதுக்கி வைத்து விட்டார்கள். அவர் ஒரு பார்ப்பனர், ஐயர். அதனால் மற்றவங்களும் அவர்களிடத்தில் அதிகம் நெருக்கம் காட்டவில்லை. ஆகையினால் அவருடைய இறுதி சடங்கில் வெறும் 14 பேர் தான் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் இன்று பாரதியை தமிழகமெங்கும் கொண்டாடுகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அங்காங்கு பள்ளிகளில் வந்து குழந்தைங்களுக்கு பாரதியார் வேடம், தலைப்பாகை, முண்டாசு, பொம்மை தாடியெல்லாம் வச்சு குழந்தைகளை பார்க்குறதுக்கு அழகழகாக இருக்குது. அப்படி அந்த மகா கவியை அனைவரும் கொண்டாடுகிறார்கள். இன்று மகாகவியினுடைய பிறந்த நாள். அதாவது 1882 டிசம்பர் 11 லட்சுமி அம்மாளுக்கும் சின்னசாமி ஐயருக்கும் எட்டயபுரத்தில் அவர் பிறந்தார். இன்றும் வாழுகிறார். அனைவருடைய மனதிலும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் வந்து அவருடைய இறுதி சொற்பொழிவினுடைய தலைப்பு அழியாத மனிதன். அதுபோல் சாதனையாளர்கள் வந்து என்றும் அழிவதில்லை அப்படிங்கிறதான் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த நேரத்தில் நாம் சிந்திக்கின்ற குறள் அதிகாரம் 30 வாய்மை. குறள் எண் வந்து 294. உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். நம்ம மனதளவில் கூட பொய் பேசாமல் நேர்மையாக வாழ்ந்தால் இந்த உலகத்தில் இருக்கிற அனைவர் மனதிலும் நாம் இடம் பெறுவோம், புகழ் பெறுவோம் அப்படின்னு சொல்லி ஐயன் வந்து ஒரு அறிவுரை கூறுகிறார். அதையெல்லாம் நாம் பின்பற்றி வாழ்க்கையில் நடந்து கொண்டால்
மகாகவி பாரதியைப் போல புகழ் பெறலாம் அப்படிங்கிறத அந்த நேரத்தை நம்ம சிந்திக்கிறோம். மகாகவி அவர்களுடைய புகழ் வாழ்க என்று இந்த நேரத்தில் வாழ்த்துவோம். ஏராளமான மகா கவிகள், பெரிய பெரிய கவிஞர்கள் இந்த நாட்டில் தோன்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போட வாழ்த்துக்களோட உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நம்முடைய ஆசிரியர் நூல்சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பகிருங்க. மற்றவங்களுக்கும் பயன்படுத்தும். உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. நன்றி, வணக்கம்.